அண்ணே வணக்கம். வணக்கம்ண்ணே. தமிழ்நாடு தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில எப்படிண்ணே போயிட்டு இருக்கு? நல்லா சிறப்பான ஆட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படியா? தொடர் மின்வெட்டு. தொடர் மின்வெட்டா? சரி. அப்புறம் பாலியல் குற்றங்கள். போதைக்கு உண்டான கலாச்சாரம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இது முன்னால இருந்த திமுக ஆட்சி அப்படியே இருந்துச்சுல்ல, இப்ப மட்டும் என்ன புதுசா? ஆளுதே மாறி இருக்காரு. அதான் காட்சின்னா என்னென்ன மாதிரி மாற்றங்கள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம்னா நீங்க இருக்கிறதவே சொல்றீங்கிறதானே எனக்கு சந்தேகம். இருக்கிறது மட்டும்தான் இருக்கு. காட்சியும் மாறல, ஆட்சி மட்டும் மாறிடுச்சு. ஆள் மாறி இருக்கு, ஆட்சி மாறி இருக்கு. ஓகே. நடக்கிற நிகழ்வுகள் எதுவும் நடக்கிற நிகழ்வுகள் எப்பயுமே நடந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல 700 சில்லற மதுக்கடைகள் முறியடித்தார் சொன்னாங்க. அதான் அதுக்கு பதில் தனியார் பார்களை திறந்திருக்காங்களே ஒரு சில இடத்துல. ஆனா அது செய்தியா வரலையே. அது பேசப்படுது இல்ல? பேசப்படுது. சேலத்துல ஒரு இடத்துலன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமா. அதே மாதிரி இப்ப 700 சில்லற இந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் சொன்னாங்க. அந்த போடியிலேயும் பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல மூடி இருக்காங்க. நம்ம ஆனா மூடி இருக்காங்க. அடுத்து தனியார் பாரு அதுக்கு ஈக்குவலா எங்கேயாவது ஒரு இடத்துல ஓபன் பண்ணிக்கிறாங்கல்ல? ஓபன் பண்ணல இல்ல இன்னும். சில இடத்துல ஓபன் பண்ணிருக்காங்க. இங்க போடி நாயக்கனூரை பொறுத்த வரைக்கும் பண்ணல. போடி நாயக்கனூரை பொறுத்த வரைக்கும் சொன்ன வாக்க காப்பாத்திட்டாரு. ஆமா, கரெக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கு அடுத்து என்ன நமக்கு தெரியல. இருந்தானே நம்ம முக்கியமா பேசக்கூடிய விஷயம் பெண்கள் பாதுகாப்பு தான் எங்களுடைய ஆட்சியில முதன்மையா இருக்குங்கிறத மேடையிலேயே சொல்லிட்டு தான் விஜய் அவர்கள் வந்திருக்காரு, ஆட்சிக்கு வந்தார். அந்த பெண்கள் பாதுகாப்பு இன்னைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 20 நாளைக்கு மேல தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி தமிழ்நாட்டுல நடந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிற இடத்துல ஒரு மூதாட்டி கற்பழிப்பு மற்றும் ஒரு 10 வயது குழந்தை கோயம்புத்தூர்ல நடந்த ஒரு நிகழ்வு. இது ரெண்டுமே இன்னைக்கு பயங்கரமா பேசப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நிகழ்வு நடந்துச்சுங்கிற செய்தி நமக்கு வந்துருது. இதே மாதிரிதான் திமுக அரசுல நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா செய்தி மட்டும்தான் வருது. ஆனா இந்த புதுசா ஆட்சி ஆக்கப்பூர்வமா என்ன செஞ்சிடும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருக்கோம். அது என்ன மாதிரி முன்னெடுப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆனா அவங்க சொன்னதை வச்சு நம்ம ஆக்கப்பூர்வமா செஞ்சிருவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். எதிரும் பார்த்தோம், ஆனா நடக்கலைங்க. நடக்கலைங்கிறீங்க. இப்ப இதுவே கடந்த ஆட்சியிலையும் இதேதான் நடந்திருக்கு. அவங்க இந்த முறையத்தையும் அவங்களும் கையாண்டிருக்காங்க, அதே முறையத்தையும் இவங்களும் கையாளுறாங்க. அப்ப எதுக்கு எது மாற்றுன்னே தெரியலையே. இப்ப நேற்று நடந்த அந்த ஒரு 10 வயது சிறுமியுடைய பாலியல் வன்கொடுமை மற்றும் கொலை, இது ரெண்டுக்கு 2 குற்றவாளிகளை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம்னு சொல்றாங்களே. அப்ப அது கொஞ்சம் வேகமான நடவடிக்கை தானே? வேகமா கண்டுபிடிச்சு நடவடிக்கை என்ன எடுக்கணும்ல? பிடிச்சிட்டாங்க இல்ல. இப்ப காவல்துறை அவங்களுடைய வேலை எப்பவுமே என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா குற்றவாளிகளை பிடிக்கிறது, எங்க கொண்டு போய் நீதித்துறையில ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தானே குற்றம் கொடுக்க முடியும்னு ஒண்ணு வரும். ஆமா. அப்படிங்கிறப்ப இதுல எவ்வளவு வேகமா விஜய் செயல்பட்டுருவாரு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இது என்ன போக்சோ வழக்க போட்டு கைது தானே பண்ணுவாங்க. கைது பண்ணுவாங்க, பசங்க 2 பேர்த்தையும் உள்ள வைப்பாங்க, அவ்வளவு ஜாமீன் கிடைக்காம உள்ள இருப்பாங்க. வழக்குல என்ன தண்டனை கொடுக்குறாங்களோ அந்த தண்டனை அதுதான் நடக்குது. இது கடந்த ஆட்சியில இதுதான் நடந்துச்சு. அந்த ஆட்சி நடந்துச்சு, இந்த ஆட்சி இதேதான் நடக்குது. சட்டப்பூர்வமான நடவடிக்கை இதுதானே போகுது. சரி. அப்ப பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த மாதிரி இப்ப பாலியல் குற்றங்கள் நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் தனிப்பட்ட முறையில் எங்க ஆட்சியில சிறப்பா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன வித்தியாசம் இருக்க போகுது? அதே ஒரு வித்தியாசமே இல்லையே. வண்டிக்கு ஸ்டிக்கர் ஒட்டினாரு, ஸ்டிக்கர் ஒட்டி வச்சிருக்காரு. அந்த வண்டி எங்க சுத்துதுன்னு கூட தெரியலையே. நீங்க ஏதாவது ஒரு தெருவுல பாத்தீங்களா, இல்ல ஏதாவது ஒரு ஊர்ல பாத்தீங்களா? நான் பாக்கல இன்னும். இல்ல, ஏற்கனவே அனைத்து மகளிர் காவல் நிலையம்னு காவல் நிலையம் இருக்கு. ஆமா. இவங்க சிங்கப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படைய கட்டினாரு, கட்டி ஒரு காரை. என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த 10 வயது குழந்தைக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்புல இந்த சிங்கப்பெண் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை வரக்கூடியது என்ன பண்ணுச்சுங்கிற கேள்வி வருது. ஆமா, அது இயங்குதானே தெரியலையே. சிறப்பு. இருந்தாலும் மக்கள் ரொம்ப பொங்கி எழுதுறாங்க. காவல்துறையை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, இங்கேயே அந்த குற்றவாளி நிக்க வைங்க, இப்பவே நீங்க தண்டனை கொடுங்க, எங்க முன்னாடியே கொடுங்கிறாங்க. என்ன செஞ்சிட போறாங்க? ஓட விட்டு சுடுவாங்களா, இல்ல நிக்க வச்சு அடிப்பாங்களா? இது அப்படி கொடுக்க முடியாது இல்லைண்ணே. அது எப்படி? அதான் ஹியூமன் ரைட்ஸ் பாக்கணும்பாங்க. நான் இன்னொரு பாகத்துல என்ன யோசிக்கிறேன்னா, இதுவே மரம் ஏறி பனை இறக்குன கல் இறக்குன ஒரு விவசாயிய துப்பாக்கியை வச்சு சுட்டாங்க, 2 காலையும் சுட்டு. அப்ப ஹியூமன் ரைட்ஸ் உள்ள வராதாங்கிற கேள்வி இருக்கு. ஆமா. பயப்படாத அந்த காவல்துறை இந்த மாதிரி ஒரு சில இடங்களை உணர்வுபூர்வமா செய்யலாம்ல. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது. அதை செய்ய மாட்டாங்கல்ல. அது ஒரு பெரிய குற்றம்னு காலில் சுட்டாரு, 2 காலையும் ஊனமாக்கிட்டாரு. இப்ப இவங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி தண்டனை கொடுக்கறதுன்னு காவல்துறை முடிவு எடுக்கணுமா, யார் முடிவு எடுக்கணும்னு எனக்கு. ஒருவேளை இந்த சூழ்நிலையில கண்டுபிடிக்கப்பட்ட 2 குற்றவாளிகளையும் அங்க இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்பெக்டரோ இது அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு இதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அதிகாரியோ உணர்வுபூர்வமா இவங்க 2 பேர்த்தையும் சுட்டு கொண்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க, மக்கள் அந்த இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவு அனுப்பாங்களா இல்ல இவரை குற்றவாளியா பார்ப்பாங்களா? மக்கள் ஆதரவு இன்ஸ்பெக்டருக்கு இருக்கும். சரி, இன்ஸ்பெக்டருக்கு ஆதரவு யாரு கொடுப்பா? அப்ப அவர்களுக்கும் கேள்விக்குறிதான். ஆமா.
சரி, இப்ப நான் ரொம்ப கவனமா கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, செந்தமிழ் சீமான் அவர்கள் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி என் பொம்பளை பிள்ளை மேல நீ கை வச்ச அப்படின்னா நீ தொட்டை நான் உன் நெஞ்சில பாயமுட தோட்டான்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுதான் அதே மாதிரி இப்ப ஒருவேளை இந்த சூழ்நிலையில அண்ணன் சீமான் அவர்கள் முதலமைச்சராக இருந்து ஒரு நிகழ்வு நடந்திருந்தால் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? அவருக்கும் சட்டம் ஒண்ணுதானே? அவருக்கும் சட்டம் ஒண்ணுதான். ஆனா அதை நிறைவேற்ற முடியும்ல? நிறைவேற்ற முடியும்னா அது அவர் சொன்ன மாதிரி அந்த குற்றம் செய்தவனை சுட்டு அவனை நான் கொன்னு ரெண்டாவது பிறகுதான் இந்த பிள்ளையோட வந்து ஆமா, அது கரெக்ட் தானே? அது நம்மளுடைய மனசுக்கு ஒரு திருப்திகரமான ஒரு வார்த்தைகளா இருக்கு. ஆனா சட்டப்படி அதை ஒருவேளை முதலமைச்சராக இருந்தாலோ சீமான் அவர்களை செய்ய முடியும். அது எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. அதிகாரம் இருந்தால் அதை செய்யலாம்ல? இருக்கலாம். இருந்தாலும் இப்போ இதுவே ஸ்டெர்லைட் போராட்டத்துல முதலமைச்சரே நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அப்ப அங்க சுட சொல்லி ஆர்டர் கொடுத்தது அப்ப அந்த 13 பேர்த்த வந்து சுட்டதுங்கிறது முதலமைச்சருக்கு தெரியாமல கேள்வி வருதுல்ல? அப்ப ஆர்டர் கொடுத்தது யாரு சுட சொல்லி? அதுதான் இப்ப பல கேள்விக்குறிகளா இருக்கு உள்ள. விடைகளை வந்து இப்ப பெருசா வெளியே தெரியாமல இருக்கு அப்படிங்கிறது யோசிக்க வேண்டியதா இருக்கும். இந்த நடக்கக்கூடிய குற்றங்கள் நடந்துகிட்டே இருக்குங்கிறதா உங்களுடைய அல்டிமேட் கருத்து தான். ஆமா, ரெகுலரா நடக்கிற விஷயம் நடந்துட்டு தானே இருக்கு. அது எந்த ஆட்சியா இருந்தாலும். அப்ப அதை குறைக்கிறதுக்கான வழிமுறை வந்து சட்டம் ஒழுங்கை வந்து சீர்படுத்தணும். சீர்படுத்தணும்னா கடுமையான தண்டனைகள் இருக்கணும். இப்ப தண்டனைகள் கடுமையாக கொடுக்கப்பட்டு கடுமையான தண்டனைக்கு ஏற்ற விழிப்புணர்வு கொடுக்கப்பட்டால் குற்றங்கள் குறையும். ஆமா, அண்ணன் சொன்னார்ல, பெண் பிள்ளைய தொட்டா உன் நெஞ்சில பாயும் தோட்டா, அந்த மாதிரி குற்றங்கள் குறையணும் அப்படின்னா தண்டனைகள் கடுமையா இருக்கு. எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. ஏன்னா இப்ப அரசியல் ரீதியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது சீமானோட அடிக்கடி சொல்றது என்ன அப்படின்னா, நான் வந்து ஆட்சி மாற்றத்துக்காக வரல, ஆள் மாற்றத்துக்காக வரல, அடிப்படை அரசியல் மாற்றத்துக்காக நாங்க வரோம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இங்கேயே விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டி போடும்போதே அண்ணன் சொன்னாரு, 2 தொகுதியில நீங்க ஏன் போட்டி போடுறீங்க? ஒருவேளை நீங்க 2லுமே ஜெயிச்சிட்டீங்கன்னா ஒன்னு ராஜினாமா செஞ்சுட்டு திரும்ப அங்க இடைத்தேர்தலை கொண்டு வர வைக்கணும். அப்ப இடைத்தேர்தல் கொண்டு வர வைக்கணுங்கிற விஷயத்த தெரிஞ்சேவும் இந்த தேர்தல் அரசாங்கம் ஏன் இதை வந்து ஊக்குவிக்குது? 2 பேர் இடத்துல நிக்க வைக்கிறது தடுக்கலாம்ல? அப்ப இதை வந்து தேர்தல் ஆணையம் செய்துட்டு இருக்கு. நாம வந்தோம் அப்படின்னா நாங்க வந்து அதை 2 இதில் தொகுதியில போட்டி போடக்கூடாதுங்கிறத நாங்க வந்து கடுமையாக்கும் கொண்டு வருவோம். காரணம், எதுக்கு இன்னொரு இடைத்தேர்தலை கொண்டு வந்து செலவழித்து வைக்கிற அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியது இருக்கும்ல. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல அடிப்படை அரசியல் மாற்றம் வேணும்னு சொன்ன இடத்துல ஒருவேளை இந்த மாதிரி குழந்தைகள் தேவையான அந்த நடுகள் இந்த மாதிரி பாலியல் கொலைகள் நடந்துருச்சுன்னா அவனை வந்து நிக்க வச்சு சுடுவோம்டாங்கிற மாற்றத்தையும் அவர் ஒரு சட்டமாக ஈற்றிதான் கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு போறோங்கிறது என்னுடைய கருத்து அப்படின்றது சிறப்புனே. ஆனா இருந்தாலும் இந்த தொடர் மின்வெட்டுன்னு ஒரு விஷயத்தை பத்தி இப்ப பேசியிருந்தீங்க, அது எந்த பகுதியில? சென்னை முழுக்க. இப்ப நான் இருக்க கிராம பகுதியிலயும் நடக்குது. கிராம பகுதியில வருஷம் நடக்குது. வருஷம் நடக்குதான் செய்யும். இப்ப சென்னையில நடக்குது அப்படிங்கிறதுல கிராமப்புறங்கள்ல மின்வெட்டு அப்ப நடக்குதுங்கிறது நமக்கு அனுபவ ரீதியா தெரியுது. அதை நம்ம வந்து சென்னையில இருக்கவங்களுக்கு அது புதுசா இருக்கா? அதோட இணைஞ்சு வாழ்ந்து பழகிட்டோம். ஆமா, வேர்த்திச்சா வேப்ப மரத்துக்கு கீழே உட்காந்து பல்லாங்குழிய போட்டு விளையாண்டு படுத்தோம் எந்திரிச்சோ இருந்துட்டோம். ஆனா இப்ப சென்னையில இருக்கிறவங்களுக்கு வந்து அது புதுசு. ஆமா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது வந்து விஜய் திட்டமிட்டு கொடுக்கப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமா, அப்படியும் நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்கு. இல்ல ஒருவேளை இது பற்றாக்குறையான்னு யோசிக்கலாம். இல்ல இத வெளி மாநிலத்துக்கு விற்பனை ஆக்கிட்டு நம்மளுக்கு குறைச்சு கொடுக்குறாங்களான்னு வந்து நான் தூய ஆட்சி பாதுகாப்பான ஆட்சி கொடுப்பேன்னு சொல்லி வந்துட்டாரு. அவர் வந்ததுனால இப்ப நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வேணும்னே ஊதி பூதாகாரமாக்கி பெருசாக்குறாங்களோங்கிற ஒரு கேள்வி எனக்குள்ள இருக்கு. அவர் வந்ததே இன்ஸ்டாகிராம் ஆட்சி தான். அதே மாதிரி தானே செயல்பாடு இருக்கும். அவர் ஒரு செயல் செய்யும் போது அது இன்ஸ்டாகிராமா தானே வாட்ச் பண்ணுவாங்க. இன்ஸ்டாகிராமத்துல அந்த மாதிரி தானே வாழு நிமிஷத்துல சிறப்பான. இருந்தாலும் வலி வேதனைகளோட இந்த காணொலியை நம்ம முடிவு பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி குற்ற செயல்கள் நடக்கக்கூடாது. இருந்தாலும் ஒரு நடிகனை நம்பி நம்மளும் அந்த ஆட்சியில வாழ்ந்துதான் ஆகணும். அதனால ஒவ்வொரு நிகழ்வுகள் வரும்போது நம்ம கலந்து பேசுவோம். நேரத்தை ஒதுக்கி கருத்து சொன்னதுக்கு நன்றி.